ஆனது அடுத்த வார்த்தை கண்டுபிடிச்சின்னு பார்த்தலாம். இனிமேல் விஜயும் சரி காவேரியும் சரி 2 பேத்தையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. காவேரியுமே வந்துட்டு விஜயை விட்டு கொடுக்காம விஜய்க்காக எல்லாமே யோசிச்சு முடிவெடுக்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் விஜயுமே ஆஸ் யூஷுவல் காவேரியை எக்காரணத்து கொண்டும் எந்த சுச்சுவேஷன்லையுமே விட்டு கொடுக்காம காவேரி விஜய் அவங்க குழந்தை அப்படின்ற எபிசோட்ஸ் வந்து ஹாப்பியாக போக போகுது. ஸோ இதே மாதிரி வரணும், எந்த மாற்றமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் வந்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவார். உடனே தாத்தா வந்துட்டு விஜயை தடுப்பார். ஏன் தம்பி, பாட்டி தான் ஏதோ தப்பு பண்ணிட்டா, சித்தி தான் ஏதோ பேசிட்டான்றதுக்காகலாம் நீ போகாத. கண்டிப்பாக காவேரியை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், காவேரியை நாங்கள் நல்லபடியாக கவனிச்சுக்கிறோம், நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்க. விஜய் வந்து கேட்கவே மாட்டார். கண்டிப்பாக அதில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை தாத்தா, இதுக்கு மேலேயும் நான் காவேரியோட எமோஷனில் விளையாட தயாராகவே இல்லை. காவேரியை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஒரு புருஷனாக அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ, ஒரு புருஷனாக வந்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலே நான் முடிவெடுப்பேன், அதை கண்டிப்பாக காவேரி அக்செப்ட் பண்ணிப்பான்ற நம்பிக்கையும் இருக்குது. காவேரி நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்கேன். காவேரி கல்யாணம் பண்ணதுலேருந்து கான்ட்ராக்டுன்ற ஒரு விஷயத்தினால 2 பேருமே சேர்ந்து வாழ முடியாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட பிரச்சனை, பசுபதியோட பிரச்சனைன்னு மாறி மாறி எங்கள் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டமெல்லாம் கஷ்டம்தான் வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் காவேரிக்கு ஒரு நாள் கூட ஒரு முழுசாக ஒரு சந்தோஷத்தை நான் கொடுத்தது கிடையாது. அதனால் இனிமேல் என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் காவேரிக்காகவும் என் குழந்தைக்கு மட்டும்தான் யோசிக்க போகிறேன். மற்றவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நான் செகண்ட்ரியாக தூக்கி வச்சுட்டு தான் என்னை பற்றி மட்டும், என் காவேரியை பற்றி, என் குழந்தைய பற்றி மட்டும் யோசிக்க போகிறேன் தாத்தா. என் கூட இருக்கவங்களே என்னை புரிஞ்சிக்காமல் என்னோட எமோஷனை ஃபீல் பண்ணாமல், என்னோடய எமோஷனுக்கு வந்து வேல்யூ பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனும் சுத்தமாக தெரியல. எனக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆன மாதிரி தெரியுது. நான் இப்போதைக்கு காவேரி கிட்டே போய் பேசிவிட்டு அடுத்த முடிவு என்ன எடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் தாத்தா. உங்கள் மேலே எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது, என் பாட்டி மேலே கூட எனக்கு கோபம் கிடையாது. ஆனால் வந்து அவங்க என்னோடய எமோஷனை புரிஞ்சிக்கல, என்னோடய எமோஷனுக்கும் காவேரிக்கும் வேல்யூ கொடுக்கலன்றது தான் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் காவேரி கிட்டே பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே தாத்தா ரொம்ப சோகமாக போய் ரூம்குள்ளே போய் கதவை சத்திப்பார். உடனே விஜய் அங்கேருந்து கிளம்பி காவேரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாரு. காவேரிக்கு அந்த டைம்லேயே கால் பண்ணுவார். காவேரி, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன், நீ ரெடியாருன்னு உன்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரியும் என்ன ஆச்சு விஜய், ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் இப்போ டேரெக்டாக வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி கிட்டே போயிட்டு காவேரி கிட்டே ரொம்ப தயங்கி கேட்பார். காவேரி, என் பாட்டிக்கிட்டையும் சரி, தாத்தா கிட்டே, சித்திகிட்ட எல்லார்ட்டையுமே பேசினேன். அவங்க வந்து நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்துருந்தால் சந்தோஷமாக இருக்கவே மாட்டோம். நம்ம 2 பேரும் சேர்ந்துருந்தால் பிரச்சனை மட்டுமே வரும். உன்னால் வந்துட்டு என் லைஃப்பும் போகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி தான் பாட்டி அந்தளவுக்கு ஒரு யோசனை பண்ணி இந்த மாதிரிலாம் தப்பாக முடிவெடுத்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசினதில் எனக்கு எந்த விதமான நல்ல தாட்டுமே வரல. அவங்களால நம்மளுக்குள்ளே பிரச்சனை வந்துடுமோ, திரும்பி வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு உருவாகி உன்னோட ஹாப்பினஸ் போகும், உன்னோட ஃப்ரீடம் போகும்னு மட்டும்தான் யோசிக்க தோணுது. அதனால் நான் இப்போ ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம பசுபதி ப்ராப்ளமே சால்வ் பண்ணணும். உனக்கு வந்துட்டு என்னோட அன்பும் தேவைப்படும், உன் அம்மாவோட அன்பும் தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் என்ன யோசிப்பாங்கன்ட்டு கண்டிப்பாக எனக்குமே ஃபீல் பண்ண முடியும். இப்போ கங்காவை வந்துட்டு அம்மா எப்படியெல்லாம் வந்துட்டு கவனிச்சுக்கிட்டாங்க, அத்தை வந்து அவங்கள எப்படி விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க, சாப்பாடு எப்படி செஞ்சு கொடுத்தாங்க, அக்கறையாக வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதே தானே நீயும் எதிர்பார்ப்ப ஒரு பொண்ணா. ஸோ வந்து உனக்கு உன் அம்மாவோட அன்பும் பாசமும் கிடைக்கணும், அதே சமயத்தில் என்னோட அன்பும் பாசமும் கிடைக்கணும்னா நான் இப்போ வந்து உன் வீட்டில் தான் வந்திருக்கணும். இதுக்கு மேலே வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் நான் வந்து அங்கே நம்ம வீட்டுக்கு போய் அங்கே இருந்தோன்னா அவங்களால வந்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். அதனால் வந்துட்டு உன் நிம்மதியும் சந்தோஷமும் போகும். ப்ரெக்னென்சி டைமில் ஏற்கனவே 2 மாதத்தை வந்து கடந்தாச்சு, திரும்பி இருக்கிறது நம்மளுக்கு 8 மாதம்தான். அட்லீஸ்ட் அந்த 8 மாதத்துலையாவது முழுசாக வந்து நீ ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணணும். எந்த விதமான பேட் மெமரிஸுமே உனக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம குழந்தையோட க்ரோத்தும் ஹெல்த்தும் வந்துட்டு யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கேயே வந்துடுறேன் காவேரி, நம்ம எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஜய் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு தான் சொல்கிறீங்களா, நீங்கள் எப்படி இங்கே வந்து இருக்க முடியும், எனக்கு எப்போவுமே என் புருஷனோட கௌரவமும் தன்மானமும் மட்டும்தான் முக்கியம். நீங்கள் வந்து நம்ம தனியாக இருக்கும்போது அம்மா வந்து கூட இருக்காங்கன்னா அது வேறு கணக்கு. பட் அம்மா, அக்கா, மச்சான்லாம் இருந்துட்டு இருக்கும்போது, மாமா அவங்க வீட்டிலலாம் இருந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே இருக்கிறதே எனக்கு சரியாக படலை. எக்காரணத்தை கொண்டும் நான்
உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் உங்களோட தன்மானம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். என் புருஷனை வந்துட்டு எந்த இடத்துலையோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் விட்டு கொடுத்துடவே கூடாது. அதுவும் போக ஒரு மருமக வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறது கண்டிப்பாக ஒத்து வராது விஜய். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. நான் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வந்து யார் என்னை என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, நான் வந்து உங்கள் வீட்டிலேயே இருக்கேன். நான் அங்கே வந்து இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் என் வீடு. எப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சோ, நான் கல்யாணம் ஆன டைம்லேருந்து எவ்வளோலாம் பிரச்சனையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பேன். சித்தி வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கல, ஃபஸ்ட்டு பாட்டிக்கும் என்னை பிடிக்கல. அங்கே ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணி வந்துட்டு நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பேலன்ஸ்டு ஆகி கடைசியில் வந்துட்டு தாத்தாக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, பாட்டிக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, சித்திக்கும் வந்துட்டு என்னோடய கேரக்டரை புரிஞ்சு அவங்களுமே வந்துட்டு என்னை ஒத்துக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நிறையா பிரச்சனை நடந்ததுனால தான் சித்தி வந்து என்னை வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடிக்கு அவங்களுக்கும் என்னோடய கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதனால் அவங்களெல்லாம் சமாளிக்கிறதும் அவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிறதும் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் வந்துட்டு அவங்க என் மேலே கோவமாக இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு தான் விஜய். அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி நார்மலாக கொண்டு வரது என்னோட கடமை தான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, லூஸ் மாதிரி பேசாத காவேரி. இப்போ நீ அந்த டாஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இப்போ டைம் கிடையாது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், உனக்கு மைண்டு ஹெல்த்தியாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்துட்டு நீ ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம குழந்தையும் வந்துட்டு நல்லபடியாக வளரும், க்ரோத் நார்மலாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான குழந்தை வந்துட்டு எனக்கு பிறக்கணும், எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நீ இந்த சேலஞ்செல்லாம் எடுத்துகிட்டு இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உனக்கு இது டைம் கிடையாது. நீ உங்கள் வீட்லேயே இரு, இல்லைனா வந்து நான் தனியாக இருக்கேன், நம்ம 2 பேரும் இப்போ இருக்க மாதிரியே இருந்துகிட்ருக்கலாம், நான் உன்னை வந்து பார்த்துட்டு வேணா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விஜய், நம்ம வீட்டுக்கே போகலாம். அங்கே போய் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நீங்கள் போட்டு உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை விஜய், நம்ம வீட்டுக்கே போகலாம், அதுதான் நல்லது. ஏன்னா வந்துட்டு நம்ம யாருக்கும் பாரமாகவும் இருக்கக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும். யாரெல்லாம் வந்துட்டு நம்ம நாடகம் போட்டு நம்ம ட்ராமாக்காக கான்ட்ராக்டுக்காக வாழ்ந்தோம், நல்ல புருஷன் முன்னாடியே இல்லைன்னு சொல்லி கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம கெத்தாக வாழ்ந்து காட்டணும். காவேரி விஜய் மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி கிடையாது. காவேரிக்காக விஜயும், விஜய்க்காக காவேரி தான் பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி 4 பேர் சொல்லணும். அதுக்காக தான் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் உங்களோட எல்லா மூமெண்ட்லேயும் எல்லா விஷயத்துலேயும் நான் இன்வால்மெண்ட்டாக இருப்பேன். என் புருஷனை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு யார் முன்னாடி விட்டு கொடுத்துட மாட்டேன். என் புருஷனுக்கு அதே மாதிரி எந்த பிரச்சனையும் நான் வர விட மாட்டேன். இந்த பசுபதியோட பிரச்சனை மட்டும் வந்துட்டு நான் சால்வ் பண்ணனா போதும், அதை நானே பார்த்துக்க வேண்டிய மாதிரி சொல்ல, ஆமாம் நீ பெரிய வந்துட்டு வீரமங்கை, எல்லா பிரச்சனையும் நீயே பார்த்துப்ப, அப்போ நான் இதுக்கிட்ட இருக்கேன், உன்னை விட்டு கொடுத்துட்டு நான் மட்டும் அசால்ட்டாக இருக்கணுமா? நீ எனக்காக எவ்வளோ யோசிக்கிறேன், அப்போ நான் உனக்காக எவ்வளோ யோசிக்கணும்? உன்னோட பிரச்சனை என்னோட பிரச்சனை தான், உன்னோட ஃபேமிலியோட பிரச்சனை எனக்கும் பிரச்சனை தான். முதல்ல வந்துட்டு இந்த பசுபதியோட பிரச்சனையை கிளியர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னோட கடமை. அவனை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கிறேன். அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. அவன் சும்மா வித்து பேப்பரை வச்சுட்டு உங்ககிட்ட சீன் போட்டுட்ருக்கான். அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அஃபிஷியலாக நான் வந்து அதை பார்த்துக்கிறேன். எப்படி வந்து கோர்ட்டுக்கு போய் அவனை என்ன பண்ணி டேக் கேர் பண்ணணுமோ ஐ டேக் கேர் தட். நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே விஜய் கேட்பார், நீ சரியாக தான் யோசிச்சிருக்கியா காவேரி? எப்பவும் போல் ஆர்வ கோளாறில் எதுவும் நீ சொல்லலையே, எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தானே நீ இந்த முடிவு எடுத்திருக்கேன், நம்ம வீட்டுக்கே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக விஜய், நம்ம நாளைக்கே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அங்கே வந்துட்டு எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரும் கூட இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. தாத்தா கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரோட ஆசீர்வாதமும் நம்ம குழந்தைக்கு வேணும் விஜய். நம்ம வீட்டுக்கே போகலாம். அம்மாவை நான் பார்க்கணும், அம்மா வேணும்னா நான் கண்டிப்பாக அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லிக்கிறேன். அம்மாக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க விஜய். எனக்கு எந்த விதமான கோவமோ எந்த விதமான வருத்தமோ யார் மேலேயும் கிடையாது. இப்போதைக்கு நானும் நம்ம குழந்தையும் உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கணும். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேமிலியாக ஸ்டார்ட் பண்ணணும். 3 பேர்த்துக்கும் எப்போவுமே வந்துட்டு சந்தோஷத்தை அந்த கடவுள் கொடுக்கணும். இதுக்கு மேலே நான் எந்த விதமான ஹாப்பினஸையும் மிஸ் பண்ண தயாராக இல்லை விஜய். எல்லாருக்காகவும் யோசித்து நான் நிறையா என் வாழ்க்கையில் இழந்துட்ட மாதிரி எனக்கே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இனிமேல் வந்துட்டு உங்களோட எமோஷனுக்கும் வேல்யூ கொடுக்கணும். நீங்களும் நானும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கணும். எல்லா குட் மெமரிஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணணும் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க.